நெறிமுறைகளை உருவாக்கும் நேரம் இது என்று நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் எத்தகைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி வேதவியாசர் ஸ்ரீசானந்தா என்பவர் வழக்கு ஒன்றின் போது பெங்களூரு நகரத்தில், அதுவும் குறிப்பாக மேற்கு பெங்களூரு பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் நாட்டுடன் ஒப்பிட்டு பேசியது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை கடந்த சில தினங்களாகவே ஏற்படுத்தி வருகிறது. இந்திரா ஜெய்சிங் போன்ற பல மூத்த வழக்கறிஞர்கள் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகிறார்கள். கபில் சிபில் போன்ற அரசியலிலும் சரி, நீதித்துறையிலும் சரி, கோலோச்சிக்குடைய பல்வேறு முக்கிய தலைவர்களும் இந்த விவகாரத்தை கண்டித்து வரக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அடங்கிய 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமான நடவடிக்கையாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், சொலிசிட்டர் ஜெனரல் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு இந்த விவகாரத்தில் உதவ வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? தற்போது நாம் வாழ்ந்து வருவது சோசியல் மீடியா அதிக அளவில் இம்பாக்ட் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். நீதித்துறையின் ஒவ்வொரு நகர்வுகளையும் நேரலை செய்யும் பொழுது அதனை மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். எனவே நீதிபதிகள் வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள், பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பொதுமக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கின்றது. எனவே இதனை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் எத்தகைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இது சம்பந்தமாக நாங்கள் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கப் போகிறோம், அதற்கு நீங்கள் உதவுங்கள் என்று தலைமை வழக்கறிஞரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிக்கையை வரும் புதன்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அருணா, நாம் அனைவருமே மிகவும் உன்னிப்பாக உற்று நோக்கப்படுகின்றோம். எனவே அதனை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதி அறிவுரை வழங்கியுள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி நிரஞ்சன்.